ஒரே நேரத்தில் 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யப்போகிறோம் என்று சொல்வதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடமில்லை. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானவை என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேட்டியளித்திருக்கிறார். ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு என்பதை பல்வேறு தரப்பினரும் விளக்கி வருகிறார்கள். அதைத்தான் ஆசிரியர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக விடுதலையிலோட தலையங்கம் மிக முக்கியமான ஒன்றை விவாதித்திருக்கிறது. ஆமாம், இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கான அவதூறுகளையும் அவநீதிகளையும் குறித்து பேசியிருக்கிறது. வாக்காளர் பட்டியலின் தீவிர திருத்தத்திற்கு எதிராக கடுமையாக கருத்து சொல்லியிருக்கிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா அவர்கள். கடைசி சொட்டு ரத்தம் தன் உடலில் இருக்கும் வரை இதை எதிர்த்து போராடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார். 4 ஆண்டு பணிகளுக்கு பிறகு அக்னி வீரர்கள் காலணிகளில் பாதுகாவலர்களாக, அதாவது செக்யூரிட்டி ஆக்க முயலும் மோடி அரசு, இதுதான் பாஜகவின் தேசபக்தி என காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பிஎம்சி ஸ்கூல் திட்டம் ஆகியவை குழந்தைகளை மூளைச்சலவை செய்ய உள்ளன. மேலும் அவை அனைத்தும் சித்தாந்த ரீதியாக ஒரே திசையில் சாய்ந்துள்ளன என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான பிரியங்கா காந்தி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.